ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி 5 இயர் பிஏ எல்எல்பி. அதாவது வந்து இந்த வருஷம் எல்எல்பிக்காக நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்டு கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அண்ட் கவுன்சிலிங் செலக்ட் ஆனக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து வரக்கூடிய சனிக்கிழமை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதாவது ஜூன் 15ஆம் தேதி உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து அலாட் ஆயிருக்கோ அந்த காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு அப்டேட் வந்து எதுக்காக அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 15 கவர்மெண்ட் காலேஜும் மீதி இருக்கக்கூடிய காலேஜ் எல்லாமே வந்து பிரைவேட் காலேஜஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த 15 கவர்மெண்ட் காலேஜில் எந்தெந்த காலேஜுக்குள்ள வந்து ஹாஸ்டல் ஸ்பெஷலிட்டிஸ் வந்து இருக்குது, எவ்வளவு சீட்ஸ் வந்து இடஒதுக்கீடு இந்த வருஷம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஏன்னா நீங்க அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து நீங்க அப்ளை பண்ண காலேஜ் தான் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்கு வேற காலேஜ் கூட மாத்தி உங்களுக்கு வந்து அலாட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இப்பவே அந்த காலேஜ் மோஸ்ட்லி 14 கவர்மெண்ட் காலேஜை பத்தி ஒரு ஐடியா நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, எந்தெந்த காலேஜ் ஹாஸ்டல்ஸ் இருக்கு, ஹாஸ்டல்ஸ் வந்து வெளியில இருக்கு, பிரைவேட் ஹாஸ்டல் நம்ம வந்து ரெடி பண்ணணுமா அப்படிங்கிறத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்க ஈஸியா அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம்னா அட்மிஷன் வந்து போட முடியும். இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல்கிறதெல்லாம் எனபிள் பண்ணிச்சுக்கோங்க நண்பா. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே எங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த வருஷம் வந்து 5 இயர் பிஏ எல்எல்பிக்கு வந்து எவ்வளவு சீட்ஸ் வந்து இடஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 2043 சீட்ஸ் வந்து இடஒதுக்கீடு வந்து பண்ணியிருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சரிங்களா? ஓகே, இதுல வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய அரசு சட்டக்கல்லூரி. இது வந்து 3 இயருக்கு எல்எல்பியும் இந்த காலேஜில் அவைலபிளா இருக்கு. 5 இயர் பிஎல்பியும் வந்து அவைலபிளா இருக்கு. 3 இயருக்கு 80 சீட்ஸும் 5 இயருக்கு 80 சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மாணவருக்கு விடுதி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. விடுதியின் அமைவிடம் அப்படிங்கிற பார்க்கும்போது கல்வி வளாகத்திற்கு வெளியே, அதாவது ஸ்டூடெண்ட் மாணவர்களுக்கு வந்து வெளியில கொடுத்துருக்காங்க. உமனுக்கு வந்து பாத்தீங்கன்னா காலேஜுக்கு உள்ள வந்து இருக்கு, கேம்பஸ்குள்ள இருக்கு அப்படிங்கிற மாதிரி இதுல வந்து சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நம்ம ரெண்டாவது பார்க்க போறது அரசு சட்டக்கல்லூரி நாமக்கல்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் லா காலேஜ்ல வந்து 3 இயர் எல்எல்பியும் அவைலபிளா இருக்கு. 5 இயர் பிஎல்பியும் அவைலபிளா இருக்குது. 80 சீட்ஸ் வந்து இடஒதுக்கீடு வந்து பண்ணியிருக்காங்க. இதுல மாணவர் விடுதி நிரந்தர கட்டிடம் அப்படிங்கிற பார்க்கும்போது கட்டுமான பணியில வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுனால இப்போதைக்கு தற்காலிகமா நீங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இடவசதி வந்து உங்களுக்கு வந்து இல்ல அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து வெளியில தான் வந்து ஹாஸ்டல்ஸ் நீங்க வந்து ரெடி பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. சரிங்களா? இப்போதைக்கு ஹாஸ்டல்ஸ் வந்து நாமக்கல் காலேஜில் வந்து இப்போதைக்கு ஹாஸ்டல்ஸ் வந்து கிடையாது. அவங்க வந்து லா காலேஜ் கட்டி சக்சஸ்ஃபுல்லா வந்து நியூவா ஓபன் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து காலேஜுக்குள்ளேயே கேம்பஸ்க்குள்ளேயே உங்களுக்கு வந்து ஹாஸ்டல்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறது இதுல வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில இருக்கக்கூடிய புதுப்பாக்கம் லா காலேஜ், இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 இயர் கோர்ஸ் மட்டும் தான் இதுல வந்து கொடுத்துருப்பாங்க. 3 இயர் எல்எல்பி வந்து கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சென்னையில இருக்கக்கூடிய அம்பேத்கர் அரசு சட்ட கல்லூரியில வந்து உங்களுக்கு 5 இயர் பிஏ எல்எல்பி மட்டும் தான் வந்து 241 சீட்ஸ் வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்குள்ளேயே ஜென்ஸுக்கும் வந்து ஹாஸ்டல்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு, லேடிஸ்க்கும் வந்து ஹாஸ்டல்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. கல்லூரி வளாகத்திற்குள்ளேயே, அதாவது இந்த காலேஜ் கேம்பஸ்க்குள்ளேயே உங்களுக்கு வந்து ஹாஸ்டல்ஸ் வந்து தனித்தனியா இருக்கும் அப்படிங்கிறத வந்து இவங்க வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம திருச்சியில இருக்கக்கூடிய லா காலேஜ்ல வந்து 5 இயருக்கும் வந்து பாத்தீங்கன்னா சீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. 3 இயர் எல்எல்பிக்கும் வந்து சீட்ஸ் வந்து அவைலபிளா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் 3 இயர் பிஎல்எல்பிக்கு வந்து எவ்வளவு, சாரி 3 இயர் எல்எல்பிக்கு வந்து 200 சீட்ஸும் 5 இயர் பிஎல்எல்பிக்கு வந்து 160 சீட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்காங்க. மாணவர் விடுதி அப்படிங்கிறது கிடையாது. அதாவது ஜென்ஸுக்கு வந்து ஹாஸ்டல்ஸ் வந்து கிடையாது. லேடிஸா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹாஸ்டல்ஸ் வந்து இதுல வந்து அவைலபிளா அப்படிங்கிறத இதுல வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம சென்னையில இருக்கக்கூடிய பற்றை பெரும்பத்தூர், இது சென்னை கிடையாது, திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பற்றை பெரும்பத்தூர் காலேஜில் வந்து 3 இயர் எல்எல்பி மட்டும்தான் வந்து இருக்கும். இதுல வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் முக்கால்வாசி பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் இந்த காலேஜில் வந்து படிப்பாங்க. ஏன்னா வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் போடக்கூடிய அப்டேட்லாம் பார்த்துட்டு இந்த காலேஜ் தான் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கிறதா எனக்கு தெரியுது. இந்த காலேஜில் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 இயர் எல்எல்பி மட்டும் வந்து அவைலபிளா இருக்குது. சரிங்களா? 321 சீட்ஸ் வந்து வருஷம் வந்து அலாட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த வருஷம் வந்து 321 சீட்ஸ் வந்து அலாட் வந்து பண்ணியிருக்காங்க. இதுல வந்து ஹாஸ்டல்ஸை பார்க்கும்போது ஜென்க்கும் உள்ள அவைலபிளா இருக்கு, உமனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சேலத்தில் இருக்கக்கூடிய லா காலேஜ் வந்து 5 இயர் எல்எல்பி அவைலபிளா இருக்கு, 3 இயர் எல்எல்பி அவைலபிளா இருக்குது. அதே மாதிரி ரெண்டுக்குமே 80 சீட்ஸ் வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. மாணவர் விடுதி நிரந்தர கட்டிடம் அப்படிங்கறது பார்க்கும்போது இப்ப கரண்டா வந்து அவங்க வந்து கட்டுமான பணியில வந்து போயிட்டு இருக்கிறதுனால இப்போதைக்கு உங்களுக்கு வந்து விடுதி வசதி வந்து இல்லை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஹாஸ்டல்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்க பிரைவேட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் ஹாஸ்டல், அதாவது வெளிப்புறத்துல நீங்க வந்து ஹாஸ்டல்ஸ் வந்து பாத்துக்கணும் அப்படிங்கறத இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அரசு சட்டக்கல்லூரி செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் லா காலேஜ்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து 3 இயர் எல்எல்பிக்கு 80 சீட்ஸும்
5 இயர் பிஎல்எல்பிக்கு வந்து 160 சீட்ஸ் வந்து இந்த வருஷம் வந்து இடஒதுக்கீடு வந்து பண்ணியிருக்காங்க. அதுல வந்து மாணவர் விடுதி அப்படிங்கிறது கிடையாது. உமன்ஸ்க்கு வந்து கேம்பஸ்குள்ளே வந்து ஹாஸ்டல்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் லா காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர் எல்எல்பிக்கு 181 சீட்ஸும் 5 இயர் பிஎல்எல்பிக்கு வந்து 171 சீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்குது. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே காமனா ஒரு 10 சீட்ஸ் வந்து முன்ன பின்ன இது வந்து வருஷம் வருஷம் இப்படி தான் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் கொடுத்துருக்காங்க. இந்த மதுரை லா காலேஜில் வந்து ஜென்னுக்கும் ஹாஸ்டல்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு, உமனுக்கும் வந்து ஹாஸ்டல்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இது வந்து காலேஜ் கேம்பஸ்க்கு வெளியில வந்து உங்களுக்கு வந்து நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கறத சொல்றாங்க. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் லா காலேஜில் வந்து 3 இயர் எல்எல்பிக்கு வந்து 200 சீட்ஸ் வந்து இடஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. 5 இயர் பிஎல்எல்பிக்கு வந்து 160 சீட்ஸ் வந்து இதுல வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஜென்னுக்கும் உமனுக்கும் வந்து ஹாஸ்டல்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இதுவும் காலேஜ் கேம்பஸ்குள்ளேயே உங்களுக்கு வந்து ஹாஸ்டல்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் திருநெல்வேலியில இருக்கக்கூடிய கவர்மெண்ட் லா காலேஜ் வந்து 3 இயர் எல்எல்பிக்கு 200 சீட்ஸும் 5 இயர் பிஎல்எல்பிக்கு வந்து 160 சீட்ஸ் வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்காங்க. இதுல ஜென்னுக்கு வந்து ஹாஸ்டல்ஸ் வந்து கிடையாது, உமனுக்கு வந்து ஹாஸ்டல்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இது வந்து காலேஜ் கேம்பஸ்குள்ளேயே உங்களுக்கு வந்து ஹாஸ்டல்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கறது இதுல வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தர்மபுரியில இருக்கக்கூடிய கவர்மெண்ட் லா காலேஜ் இது வந்து 5 இயர் பிஎல்எல்பிக்கு உங்களுக்கு 80 சீட்டும் 3 இயர் எல்எல்பிக்கு உங்களுக்கு 80 சீட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. 160 சீட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த காலேஜ்ல ஒவ்வொரு வருஷமும் 160 மாணவர்கள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அட்மிஷன் வந்து போடுறாங்க. இதுல வந்து ஹாஸ்டல்ஸ் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கேம்பஸ்க்கு வெளியில இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதே இது நீங்க உமனா இருக்கீங்க அப்படின்னா காலேஜ் கேம்பஸ்க்குள்ள உங்களுக்கு வந்து ஹாஸ்டல்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல விடுதி வசதி உண்டு அப்படின்னா அது அவங்களே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து ஹாஸ்டல்ஸ் ஃபீஸ் அப்படிங்கிறது ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப கம்மியா தான் உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து அதுல வந்து வரும். சரிங்களா? இது வந்து நீங்க பிரைவேட்லயோ இல்ல அவுட் சைடோ நீங்க வந்து ஹாஸ்டல்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஃபீஸ் நீங்க ரெண்டல் கொடுக்கணும், ஃபுட்டுக்கு வந்து நீங்க தான் பாத்துக்கணும். பட் இங்க காலேஜ் கேம்பஸ்குள்ளேயும் கேம்பஸ் வெளியிலையும் அவங்களே கொடுக்குறாங்கன்னா ஃபுட் எல்லாமே வந்து கவர்மெண்ட் சைட்ல உங்களுக்கு வந்து பாத்துக்குருவாங்க. சரிங்களா? நீங்க அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ராம்நாட்ல இருக்கக்கூடிய லா காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா 3 இயர் எல்எல்பிக்கும் 5 இயர் பிஎல்எல்பிக்கும் 80 சீட்ஸ் வந்து இடஒதுக்கீடு பண்றாங்க. இந்த காலேஜ்லயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஏகப்பட்ட பேர் இந்த காலேஜ்ல போன வருஷம் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நீங்க இந்த ராம்நாடு காலேஜில் சீட் வந்து உங்களுக்கு அலாட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா என்ன வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. அதை சுற்றி இருக்கக்கூடிய அப்டேட் எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரியும். இந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல்ஸ் அப்படிங்கிறது வந்து கிடையாது, ஜென்ஸுக்கும் கிடையாது, உமன்ஸுக்கும் வந்து கிடையாது. இந்த காலேஜ் வந்து இப்போ வந்து கெட்டி ரெடியாக இருக்குது, எல்லா ஒர்க்கும் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மேபி வரக்கூடிய அப்கமிங் இயர்ஸில் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹாஸ்டல்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்டல்ஸ் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது கிடையாது, ஜென்னுக்கும் கிடையாது, உமனுக்கும் கிடையாது. நீங்கள் வெளியில தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல்ஸ் அந்த காலேஜ் ராம்நாடு சிட்டில இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல அந்த காலேஜ் வந்து இருக்கு. ராமேஸ்வரம் ஹைவேலயே அந்த காலேஜ் வந்து அவைலபிளா இருக்கு, அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்க வந்து ஹாஸ்டல்ஸ்க்கு பக்கத்துல நீங்க வந்து ரூம் எடுத்து தங்குனீங்கனாலும் ஓகே, இல்ல வந்து இங்க கலெக்டரேட் கிட்ட சிட்டிக்குள்ள நீங்க வந்து சீட் ரூம் எடுத்து தங்குறீங்கனாலும் நீங்க வந்து பாத்துக்கோங்க. முன்னாடியே உங்களுக்கு எங்க சீட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து அலாட் ஆயிக்கோங்க. சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரத்துல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் லா காலேஜ்லயுமே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா 80 சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. விழுப்புரத்துல இருக்கக்கூடிய லா காலேஜ்ல ஜென்னுக்கும் வந்து ஹாஸ்டல்ஸ் வந்து அவைலபிளா இருக்குது, உமனுக்கும் வந்து ஹாஸ்டல்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதுவுமே வந்து அந்த காலேஜுக்கு கேம்பஸ்க்கு கொஞ்சம் வெளியில தான், கல்லூரி வளாகத்திற்கு வெளியே அப்படின்னா ரொம்ப தூரம்லாம் இருக்காது, கொஞ்சம் உங்களுக்கு வாக்கிங் டிஸ்டன்ஸ் மாதிரி தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அமைச்சு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து வேலூர்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் லா காலேஜ்ல 5 இயருக்கும் பிஎல்எல்பி 3 இயர் எல்பிக்கு வந்து 80 சீட்ஸ் வந்து இந்த இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஜென்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல்ஸ் வந்து கிடையாது, உமனுக்கு வந்து ஹாஸ்டல்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நடைமுறையில் இருக்கு. அதே மாதிரி காரைக்குடியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் லா காலேஜ்லயுமே இது வந்து பாத்தீங்கன்னா 80 சீட்ஸ் வந்து இடஒதுக்கீடு வந்து பண்ணிருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் வருது அப்படின்னா இந்த பிடிஎஃப்கான லிங்க் கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், நம்ம குரூப்லயே உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன், அவங்க போயிட்டு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வேற ஃபர்தரா உங்களுக்கு வந்து டீடைல்ஸ் தேவைப்படுது, லா காலேஜ் கவுன்சிலிங் பத்தியோ இல்ல அட்மிஷன் பத்தியோ காலேஜ்ல ஜாயின் பண்றத பத்தி டவுட்ஸ் தேவைப்படுதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல பெர்சனலா என்கிட்ட ஏதாச்சும் நீங்க வந்து டிஎம் பண்ணி பேசணும்னு நினைச்சீங்கன்னா கூட என்னோட இன்ஸ்டா பேஜ் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போயிட்டு உங்களுக்கான டவுட்ஸ் வந்து டிஎம் பண்ணுங்க. என்னோட ஃப்ரீ டைம்ல கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து ரீப்ளை பண்றேன். நிறைய மெசேஜ் வந்துட்டு இருக்கு, உங்களுக்கு ரீப்ளை பண்ணலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. இன்னைக்குள்ள எப்படி நான் வந்து உங்களுக்கு ரீப்ளை பண்ணிடுறேன். தேங்க்யூ. இந்த வீடியோவை பிஎல்எல்பி அப்ளை பண்ணிட்டு கவுன்சிலிங்காக காலேஜ் அட்மிஷனுக்காக அலாட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.